புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட மீனவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் செந்தில். நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே ரகளில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் இருந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கினர். அதில் பலத்த காயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் மிதந்தார். இதனை அடுத்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பலத்த பரபரப்பு நிலவியது. மேலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டின் முதல் நாளிலேயே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.